ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ பார்க்கலாம். காலிஃப்ளவர் நம்ம எடுத்துக்கலாம். நான் சின்ன காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். ரைஸ் ஃப்ளவர் அரிசி மாவு கொஞ்சம் எடுத்துக்கலாம். குழம்பு மிளகாய் பொடி நான் எடுத்திருக்கேன். கடலை மாவு, ஒரு வெள்ளை பூண்டு, அதெல்லாம் நல்லா பிரித்து எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான உப்பு, கருவேப்பிலை. இப்போ இதை வச்சு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணணும்ல, அதுக்காக தான் இது பண்ணுறோம். ஏன்னா அதில் இந்த புழு இதெல்லாம் சம்டைம்ஸ் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான். ஸோ ஒரு செம்பளவில் நான் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நான் காலிஃப்ளவரையும் போட்டு கொஞ்சம் அரை வேக்காடாக வேக வச்சுக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் உப்பு போடும்போதே மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம். அது ரெண்டுமே போடணுன்னாலும் உங்களுக்கு போட்டுக்கலாம். உப்பு கண்டிப்பாக போட்டுக்கோங்க. போட்டு அரை வேக்காட்லேயே நம்ம எடுத்துக்கணும். ஸோ தண்ணி கொதிக்கிறதுலே நம்ம போட்டு இதை கொதிய விட்டுக்கலாம். லைட்டாக அப்படி கிண்டிட்டு ஃபுல்லாக இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். ஸோ வெந்துருச்சு. நம்ம அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டியாச்சு. ஸோ வடிகட்டினதுக்கப்புறம் நான் எடுத்திருக்கேன். நல்லாவே வெந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த ஹீட்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு நான் ஒரு 6 ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்து நான் வீட்டு மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். ஹோம்மேட் தான், ஏன்னா நான் காரம் அதிகமாக சேர்த்துக்க மாட்டேன். ஸோ அதனால் நான் மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்பைசி தான் ரொம்ப தேவை அப்படின்னா நீங்கள் சிக்கன் பொடி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதை உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான்வெஜ் கூட இந்த பொடியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இது ரொம்ப ஸ்பைசியாகவே டேஸ்டியாகவே இருக்கும். உங்களுக்கு சிக்கன் 65 தேவையே படாது. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் 2 ஸ்பூன். அடுத்து தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். அப்புறம் தட்டி வச்ச அந்த வெள்ளை பூண்டை நான் இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா தட்டி வச்சுருக்கேன் அரை பக்குவமாக. அதுக்கப்புறம் நான் கருவேப்பிலையை கொஞ்சம் இனிங்கிருந்தேன், அதை எடுத்து இதில் போட்டுட்டு இப்போது அதை எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம பார்க்கும்போதே தெரியும். ஸோ தேவைப்படுற அளவு வரைக்கும் பக்குவம் வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லாவே இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இதில் காலிஃப்ளவரை போட்டு நம்ம ஃபுல்லாக அதை காலிஃப்ளவரில் நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப அமிக்கிடக்கூடாது, அப்போ காலிஃப்ளவர் நல்லா உதிர்ந்துடும். ஸோ பக்குவமாக பண்ணணும். இப்போ இதை 5 to 6 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம காய வச்சுக்கலாம், மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது மேரினேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை கொதிக்க விட்டு அதில் வந்துட்டு எண்ணெய் காஞ்சோடனே நம்ம காலிஃப்ளவரை போட்டு பொரிச்சு எடுத்துட்டா காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடும். ஸோ நல்லா கொஞ்சம் மீடியமில் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கிறிஸ்பியானது கிடைக்கும். ஸோ நான் எந்த கலருக்காகவும் எந்த ஃப்ளேவர்ஸும் நான் ஆட் பண்ணலை. நாங்கள் காரம் அதிகமாக நான் சேர்த்துக்கல, பட் காரம் இதில் ஈக்குவலாக தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்பைசி தான் தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கலரிங் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் 65 தூள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பொரிச்சு எடுத்தாச்சு.
அவ்வளோதான், பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா கிறிஸ்பியான ஒரு பக்கோடா நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ எந்த கலரிங்ஸ் எதுவுமே நான் ஆட் பண்ணலை, வீட்டு மிளகாய் பொடியை வச்சு நான் பண்ணிட்டேன். உங்களுக்கும் இந்த மிளகாய் பொடி வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் என்னோடய சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு ரொம்பவே. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா. Thanks for watching. Subscribe at Quill Fashions. Thank you. Bye.